தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 8/8/2025 வெள்ளிக்கிழமை, உத்திராடம் நட்சத்திரம், மதியம் 3:42 வரை, பிறகு திருவோணம் நட்சத்திரம். இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள், பௌர்ணமி விரதம். இன்றைக்கு பௌர்ணமி வருகிறது. சதுர்த்தி திதி பகல் 2:45க்கு மேலே பௌர்ணமி வந்துடுது, இரவு பௌர்ணமி. இன்றைக்கு தான் மலைவலம் வர வேண்டும். அது மட்டுமல்ல, வரலட்சுமி விரதமும் இன்றைக்கு தான் இருக்கிறது. இலக்குமியை வழிபட உகந்த நாள். இந்த பௌர்ணமி கிரிவலத்தில் 291வது மாதமாக என்னுடைய தலைமையில் செட்டிநாட்டு பகுதியில் உள்ள பிரபலமான மலைகளை நாங்கள் சுற்றி வர்றோம். சுமார் 25 வருஷமாக நாங்கள் சுற்றி வர்றோம். என்னுடைய தலைமையில் நிறைய பக்தர்கள் எல்லாம் கலந்துக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான பக்தர்கள். அதில் சென்ற மாதத்திலே கூட அமெரிக்காவிலே வாழ்ந்து வரக்கூடிய நம்முடைய தமிழர்களிலே 2-3 குடும்பத்தினர் வந்திருந்தார்கள். துபாயில் வாழக்கூடிய வசிக்கக்கூடிய நமது தமிழர்கள் எல்லாம் இந்த கிரிவலத்திலே தினத்தந்தி தொலைக்காட்சியின் வாயிலாக கேள்விப்பட்டு கலந்து கொண்டார்கள். பொதுவாக கிரிவலம் எதுக்கு வர்றது அப்படின்னா, மலைவலம் வருகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை மலைக்கும் அளவு உயரும். சந்திர ஒளியில் நம்ம மலையை சுற்றி வருகிற பொழுது சிந்தனைகள் தெளிவாகும். அதனால ஞானிகளுடைய வரலாற்றை பார்க்கிற பொழுது அந்த பௌர்ணமி இன்றைக்கு தான் அவர்கள் வானத்திலே சுற்றி வருவார்களா, நம்ம கேட்கக்கூடிய நம்முடைய குறைகளை எல்லாம் நிவர்த்தி செய்வதாக சொல்வார்கள். ஆகையினாலே தான் இந்த மலைவலம் இப்போ ரொம்ப சீரும் சிறப்புமாக நடைபெற்று திருவண்ணாமலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகிறார்கள். என்னுடைய கிரிவலத்திலே கலந்து கொண்ட பக்தர்கள் எல்லாம் இப்பொழுது பல ஆலயங்களிலே அவரவர்கள் ஊர்களிலே எல்லாம் கிரிவலங்களை தொடங்கி இருக்கின்றார்கள். அப்படி கிரிவலம் வருகின்ற பொழுது நல்ல சிந்தனையாக இருக்க வேண்டும், நேர்முறை சிந்தனையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். தெய்வ பற்றை தவிர வேறு எதிலும் நாம் ஈடுபடக்கூடாது. பரம்பொருளின் பெரும்புகளை பாடி பணிதலன்றி பிற வார்த்தை யாதொன்றும் பேசற்கு ஆலயத்துள்ளும் கோயிலில் எழுதி போட்டிருக்க மாதிரி பரம்பொருளுடைய பெரும்புகளை மட்டும்தான் பேச வேண்டும். அபிராமி பற்றுடைய ஒரு பாட்டை இன்றைக்கு நீங்கள் படித்தால் கூட போதும், உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய வளர்ச்சி அடையும். என்ன பாடல் தெரியுமா? கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத இளமையும் குன்றாத வழமையும் கழுவினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாளி அரிதுயிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாணி அபிராமின்னு சொல்லி ரொம்ப அழகான பாடல். நம்முடைய கோரிக்கைகள் எல்லாமே வந்துருது. 16 பேர்களும் பெற்று பெருவாழ் வாழ்கன்னு சொல்றமே, அந்த 16மே இதுல வந்துருது. கல்வி வேணுமா? கலையக்கூடாது. பாதியில் தடைப்படாத கல்வி வேணும், கலையாத கல்வின்னு எழுதினார். அடுத்து குறையாத வயது. கல்வி இருந்தால் போதுமா? நமக்கு வயது வேண்டாமா? வயது நல்லா இருக்கணும், ஆயுள் நீடிக்கணும். குறையாத வயது, ஓர் கபடு வாராத நட்பு. ஃப்ரெண்டுன்னு இருப்பேன், கடைசி நேரத்தில் காலை வாரி விட்டுருவேன். அப்படிப்பட்ட நட்பு இருக்கக்கூடாதான். கபடு வாராத நட்பு, நல்ல நட்பு இருக்க வேண்டும். அதற்கு பிறகு சொல்றாரு, குன்றாத வளமையும் கன்றாத இளமையும். அந்த கன்றாத வளமையும் குன்றாத இளமையும். இளமை குன்றக்கூடாது, எப்போவுமே இளமையா இருக்கணும். மனதும் இளமையா இருக்கணும், உடலும் இளமையா வச்சுக்கணும். ஆகையினாலே தான் இளமையாக்கினார் கோயில்னே ஒன்று சிதம்பரத்தில், சீர்காழி பக்கத்தில் உள்ள சிதம்பரத்தில் இருக்கு. அதை பற்றி உங்களுக்கு பெரிதொரு முறை சொல்றேன். கழுபிணி இல்லாத உடல், பிணி இல்லாத உடல் இருக்கணும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இத்தனை கோரிக்கையும் சொல்லிக்கிட்டு வர்றவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும்ங்கிறாரு. கொடை கொடுத்தோம்னா அதுக்கு தடை வரக்கூடாது. கர்ணன் மாதிரி இருக்கணும், வலது கையினால கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாது. இப்படிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் நமக்கு அமையோரும்னு சொல்லி கேட்கிறமே, அது என்னைக்கு கேட்கணும் தெரியுமா? இது மாதிரி பௌர்ணமி அன்றைக்கு கேட்கணும். அதுலேயும் இன்றைக்கு 8/8, மாதமும் 8, நாளும் 8, சனிக்குரிய இது 8 என்றால் வெற்றிக்குரிய 8ன்னு நான் சொல்றது வழக்கம். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள் இன்று வெள்ளிக்கிழமை. வரலட்சுமிக்கு உகந்த நாளிலே நமக்கு வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாக வாய்ப்பு இருப்பவர்கள் எல்லாம் ஆன்மீகம் சார்ந்த மலைகளை சுற்றி வரலாம். வாய்ப்பு இல்லை என்று சொன்னால் அருகில் இருக்கும் ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வரலாம். அப்படி வழிபடுகின்ற பொழுது இந்த ஒரு பாடலையாவது நீங்கள் பாடி வழிபட்டால் உங்கள் வாழ்க்கை உன்னதமான வாழ்க்கையாக அமையும் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று ஒரு யோகமான நாள். கனிவாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்கின்ற நாள். காசு பண புழக்கம் நன்றாகவே இருக்கிறது. ஆலய வழிபாட்டிலே ஆர்வம் காட்டுவீர்கள். 3ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய சுக்கிரனும் வியாழனும் உங்கள் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருப்பார்கள். நீங்கள் கேட்ட இடத்தில் உங்களுக்கு சலுகைகளும் கிடைக்கும், உதவிகளும் கிடைக்கும். இந்த நாள் ஆலய வழிபாட்டிலும் ஆர்வம் காட்டுவீர்கள்.
ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அடுக்கடுக்காக வரும் நல்ல சம்பவங்கள் இன்று ஆச்சரியத்தில் ஆழ்த்தப் போகின்றது. ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். உள்ளமகளும் தகவல் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சிக்குரிய சம்பவம் நடைபெறுவது மட்டுமல்ல, சுபகாரிய பேச்சுக்களும் கூட முடிவாகலாம். பிள்ளைகளின் எதிர்கால நலன்கருதி நீங்கள் எந்த முயற்சி செய்தாலும் அந்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். 3ஆம் இடத்திலே சூரியன் இருப்பதால் அரசு வழி ஆதரவும் உங்களுக்கு உண்டு. இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். இறைவனை பூஜித்து செய்ய வேண்டும். பிறருக்காக நீங்கள் நன்மை செய்தாலும் அது தீமையாக தெரியும். உறவினர் பகை உருவாகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பதே நல்லது. பொருளாதார பற்றாக்குறை அதிகரிக்கத்தான் செய்யும். கவலையோடு இருக்கக்கூடிய நாள் என்பதால் இன்று கடவுள் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். குறிப்பாக ஆலயம் செல்லுகின்ற பொழுது நீங்கள் இலக்குமியை வழிபடுவது நல்லது. கடகராசி நேயர்களே, உங்களுக்கு அன்பு நண்பர்களின் ஆதரவு கூடுதலாக கிடைக்கும் நாள். வெற்றி வாய்ப்புகள் வீடு தேடி வரும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு உங்கள் விருப்பங்களும் நிறைவேறும். நல்ல திருப்பங்களும் உருவாகும். தொலைந்த எதிரிகள் எல்லாம் எல்லையை விட்டு விலகிச் செல்வார்கள். கொடுத்த கடன்கள் வசூலாகவில்லையே என்ற கவலை மாறும். புது ஆயத்திய யோகம் இருப்பதால் பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதியோ மேற்படிப்பு கருதியோ நீங்கள் முயற்சித்தால் அந்த முயற்சியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். உத்தியோகத்தில் அனுகூலங்கள் ஏற்படும் நாள். சிம்மராசி நேயர்களே, பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்பு உருவாகின்ற நாள். வீடு வாங்குவது, இடம் வாங்குவது பற்றி சிந்திப்பீர்கள். இடமாற்றங்கள் இனிமை தரும் விதம் அமையும். ஒரு சிலருக்கு அயல்நாட்டிலிருந்து கூட அழைப்புகள் வரலாம். பிள்ளைகளால் வந்த தொல்லை அகலும். இருப்பினும் கூட உங்களுக்கு 2ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பதால் கொஞ்சம் கோபம் அதிகரிக்கலாம். வாக்குஸ்தானத்தில் செவ்வாய். எனவே முன்கோபம் உங்களுக்கு கொஞ்சம் அதிகரிக்கும். முன்கோபத்தை கட்டுப்படுத்தினால் முன்னேற்ற பாதிப்பிலிருந்து அகல இயலும். ஆலய வழிபாடு ஆனந்தம் வழங்கும். கன்னிராசி நேயர்களே, உங்கள் எண்ணங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேற வேண்டுமானால் இன்று அவசியம் நீங்கள் மலைவலம் வர வேண்டும் அல்லது மால்மருகன் முருகனை வழிபட வேண்டும். செவ்வாய் ராசியில் இருக்கின்றார். அஷ்டமாதிபதி செவ்வாய். எனவே அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. கொள்கை பிடிப்போடும் செயல்பட இயலாது. வருமானம் 1 மடங்கு வந்தால் செலவு 2 மடங்காக வரும். இன்று நீங்கள் நடக்க வேண்டிய காரியங்களை நாளை என்று ஒத்து போடுவீர்கள். பணியாளர்களாலும் உங்களுக்கு தொல்லைகள் வரலாம். கவனம் தேவை. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். அதே நேரத்தில் குருவின் பார்வை இருப்பதனாலே கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறும். பெற்றோர்களின் மணி விழாக்கள், முத்து விழாக்கள் நடைபெறலாம். கட்டிடங்கள் கட்டுவதில் இருந்த தடை அகலும். உத்தியோகத்தை பொறுத்தவரை மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். உங்களுடைய வேலையை பார்த்து அவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். உங்களுடைய திறமைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அங்கீகாரம் கொடுப்பார்கள். எனவே இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். இருப்பினும் இன்றைக்கு உங்களுக்கு பௌர்ணமி என்பதனாலே அருகில் இருக்கும் ஆலயம் சென்று முருகப்பெருமானை நீங்கள் வழிபட்டு வருவது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு ஆலய வழிபாட்டால் ஆனந்தம் காண வேண்டிய நாள். மலைவலம் வந்து மகத்துவம் காண வேண்டிய நாள். திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடைபெறும். பொருளாதார நிலை மிகச்சிறப்பாக இருக்கிறது. குருவின் பார்வை 2, 12 ஆகிய இடங்களில் பதிகிறது. 12ஆம் இடம் பயணஸ்தானம். 2ஆம் இடம் வருமானஸ்தானம். வருமானம் நன்றாக இருக்கும். தொழில் உத்தியோகத்திலே நீங்கள் எதை எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அந்த நல்ல சம்பவம் நடைபெறும். புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்புகள் கூட உண்டு. நண்பர்கள் நல்ல தகவலை தருவார்கள். பயணங்கள் பலன் தருவதாக அமையும். புதிய வாகனங்கள் வாங்குவதற்காக நீங்கள் ஏதேனும் திட்டமிட்டிருந்தால் அதில் கூட உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். மேலும் உங்களுக்கு மிகச்சிறந்த நற்பலன்களை இந்த செவ்வாய் வழங்கப் போகின்றார். லாபஸ்தானத்திலே ராஜநாதன் செவ்வாய் இருப்பதால் இன்று நீங்கள் எதிர்பாராத விதத்தில் தனலாபம் கூட உங்களுக்கு வரலாம். இந்த நாள் யோகமான நாள். தனுசு ராசி நேயர்களே, குரு பார்வை இருக்கின்றது. எனவே கருத்து வேறுபாடுகள் அகலும். கவலைகள் தீரும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். அதே நேரத்தில் வேலை வாய்ப்புக்காக நீங்கள் விண்ணப்பித்திருந்தால் அந்த வேலை உங்களுக்கு கிடைக்கும். பெண்வெளி பிரச்சனைகள் அகலும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அதிகார வர்க்கத்தின் ஆதரவோடு ஒரு நல்ல காரியம் இல்லத்திலே நடைபெறும். மகர ராசி நேயர்களே, ராசியிலேயே சப்தமாதிபதி சந்திரன். கல்யாண கனவுகள் நனவாகும். கடமையில் இருந்த தொய்வு அகலும். தாய் வழி ஆதரவு உண்டு. மனதில் எதை நினைத்தீர்களோ அதை மறுகணமே செய்து முடிப்பீர்கள். அஷ்டமத்தில் கேது இருப்பதால் அலைச்சல் அதிகரிக்கத்தான் செய்யும். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் உண்டு. பிறரை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நல்லவிதமாக நடந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை வழங்கும். இந்த நாள் இனிய நாள்.
கும்பராசினியர்களே, உங்களுக்கு இன்று யோகமான நாள், தொட்டது துலங்கும் நாள், தொழில் முன்னேற்றம் ஏற்படும் நாள், நண்பர்கள் நல்ல தகவலை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பார்கள், நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும், பொருளாதாரம் உச்சநிலையை அடையும், வாங்கல் கொடுக்கல்களில் இருந்த தடைகள் எல்லாம் விலகப் போகின்றது. அது மட்டுமல்ல, 5ஆம் இடத்திலே குருவின் பார்வை ராசிகள் பதிகிறது. எனவே இதுவரை மங்கள ஓசை மனையில் கேட்கவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இன்று அதற்கான வாய்ப்புகள் கைகூடி வரும். மீனராசினியர்களே, உங்களுக்கு அர்த்தாஷ்டம குருவின் ஆதிக்கம் இருப்பதால் தடைகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். உடல்நலத்திலும் கொஞ்சம் கவனம் தேவை. யாருக்கேனும் பொறுப்புச் சொல்லை வாங்கி கொடுத்தால் அதனால் சிக்கல்கள் வரலாம். கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது, கொள்கை பிடிப்போடும் செயல்பட இயலாது, குடும்பச்சுமை கொஞ்சம் கூடும். பணத்தேவைகள் கடைசி நேரத்தில் தான் பூர்த்தியாகும். பயணங்கள் செல்வது கூட சில மாற்றங்களை திடீரென செய்ய நேரிடும். என்ன இருந்தாலும் பொறுமையும் நிதானமும் உங்களுக்கு தேவை. மேலும் விவரங்கள் அறிய